Hello everyone. இந்த வீடியோவில் ஏபிசி ஐடி ஆர் அப்பார் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டிஜிலாக்கர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்தது பிறகு ஆதார் வச்சு லிங்க் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதே ஹோம் டேப்பில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் மோர்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் அண்ட் லேர்னிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேலே போய்ட்டு சர்ச்சில் அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். இல்லைனா அது கீழே இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளார அப்பார் ஐடின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா ஆல்ரெடி பாதி டேட்டா ஃபில் ஆகிருக்கும். ரிமைனிங் டேட்டாவை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஐடென்டிட்டி வேல்யூவில் வந்துட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஐடென்டி கார்டில் இருக்கிறது அப்படியே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி டைப்பில் ரெஜிஸ்டர் நம்பர் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அட்மிஷன் இயரில் நீங்கள் எந்த இயர் ஜாயின் பண்ணிங்களோ அந்த காலேஜ் அட்மிஷன் இயரை போட்டுருணும். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு உங்களோட காலேஜ் அஃபிலியேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கெட் டாக்குமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். சப்போஸ் இந்த மெத்தட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா ஐடென்டிட்டி டைப்பில் வந்து நன்னு சூஸ் பண்ணி கெட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிரும் ஏபிசி ஐடி. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ டேப் போனீங்கன்னா க்ரியேட் ஆனது காட்டும். நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாதிரி காட்டும். அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை.